வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம 37வது வாரத்துல இருக்கிறோம். நம்மளோட போர்ட்ஃபோலியோ வெர்சஸ் மியூச்சுவல் ஃபண்ட் சீரிஸ்ல. இதில நம்ம என்னலாம் பார்க்க போறோம்னா, ஹை லெவல்ல பார்க்க போறோம். அப்புறம் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் என்னலாம் க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் கடைசியா சார்ட்ஸ் வந்து அ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோட சார்ட்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த வாரம் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில ஓவராலா பார்க்கும்போது, இதான் நம்ம ஆரம்பிச்சது டிசம்பர் 15, 2024. அதுக்கப்புறம் ஒரு கீழ வந்து ஒரு 12% கீழ இறங்கிட்டு, திருப்பி மேல வந்து இப்போ மூவ் ஆகிட்டு இருக்குது. இதில் வந்து மியூச்சுவல் ஃபண்டு நம்ம ஆவரேஜ் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து நம்ம ஸ்டாக் பிக்கிங் பண்ணுறோம். நமக்கு தேவை வேணுங்கிற நேரத்தில் வாங்கிட்டு, வேண்டாங்கிற நேரத்தில் விற்று விடுவோம். அதான் இதோட இது. இது அதுக்கு முந்தின வாரத்தில் உள்ளது. இங்கே இருந்தப்போ நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்டேட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அதோட அப்பர் எண்டில் போயிருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து புதின் அண்ட் ட்ரம்ப்போட மீட்டிங் நடந்துச்சு. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இப்போ அந்த கேப் அப்போட ஸ்டார்டிங்கில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இந்த வாரம். இப்போ நிஃப்டி வந்து என்ன காட்டுதுன்னா, ஒரு 90 புள்ளி வந்து கேப் அப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. அந்த இப்போ ரீசெண்டாக நடந்த ஜாக்சன் போல் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம். இது நாளைக்கு என்ன நடக்க போகுது திங்கக்கிழமை அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். இந்த லைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓப்பன் ஆனவுடனே லாங் எடுத்துட வேண்டாம். ஒரு ஸ்டெடியாக இருந்து அது வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா மேலனைக்கு கண்டினியூ ஆகும். அப்படி இல்லைன்னா திருப்பி கீழே வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்காக திருப்பி வரலாம். அதனால் அதுக்கேற்றபடி நீங்கள் பொசிஷன் வந்து எடுத்துக்கிறது நல்லது. இப்போ அடுத்தால நம்ம இண்டிவிஜுவல் டேபிள் பார்ப்போம். இது ஹை லெவல் அகெயின் இது வந்து ஹை லெவல் தான். இதில் ஓவரால் போர்ட்ஃபோலியோ வந்து இங்கே இருக்குது. போர்ட்ஃபோலியோ ஃபண்டு அப்புறம் நிஃப்டி 50 கம்பேரிசன் அப்புறம் வீக்லி பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த வாரமும் போன வாரத்துக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணுறோம். இப்போ 37வது வாரத்தில் நம்மளோட இது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா 12.09% வந்து அப்பில் இருக்குது, பாசிட்டிவில் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் இதே நேரத்தில் நம்ம எஸ்ஐபி மாதிரி ஆவரேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அது 5% 0.3 வந்து அப்பில் இருக்குது. நிஃப்டி வந்து 1% வந்து ஏறி இருக்குது. எப்போ அப்படின்னா நம்ம டிசம்பர் 15, 2024 ஆரம்பிச்சதுலேருந்து ஒரே ஒரு சதவீதம் ஏறி இருக்குது. இந்த காலகட்டத்தில் மியூச்சுவல் ஃபண்டு நிஃப்டியை விட 4 மடங்கும் கிட்டத்தட்ட, அதாவது 4 மடங்கும் அப்புறம் நம்ம வந்து ஒரு 10 மடங்கு 11 மடங்கு மேலே நம்ம வந்து நிஃப்டியை விட பெட்டராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இது வந்து போன வாரத்துலேருந்து நம்ம 2% அதிகமாக வந்திருக்கோம். இது மியூச்சுவல் ஃபண்ட் 1.3யும் நிஃப்டி வந்து 0.97 வந்து இதாக இருக்குது. இது நம்ம மியூச்சுவல் ஃபண்டை விட நம்ம எவ்வளோ கம்பேரிசன் எவ்வளோ வந்து அதிகமாக லீடு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தா 7%. இது ஒரு கோடி போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கவங்களுக்கு வந்து இந்த 8 மாதத்தில் ப்ராஃபிட் அடிஷ்னல் ப்ராஃபிட் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7 லட்ச ரூபா வந்து கிடச்சிருக்கும். மியூச்சுவல் ஃபண்டில் போடுறதுக்கு பதிலாக ஸ்டாக் பிக்கிங் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளே மாதிரியே. இது வந்து 37 வாரம் முடிஞ்சிருக்கு. அதில் 30 வாரம் நம்ம வந்து லீட் வச்சுக்கிறோம். 7 வாரம் வந்து நம்ம வந்து கம்மியாக இருந்தோம். அதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஆவரேஜ் பண்ணுறது கிடையாது. நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம பணம் வந்து உள்ளே போட்டோம். அதுக்காக இது நம்ம முன்னாடி வந்து எடுத்திருந்த 37வது வாரத்தில் உள்ளது இது. இந்த 3 தான் நம்ம வந்து எடுத்துக்கூடிய இண்டெக்ஸு ஃபண்டு. ஒன்று ஒரு மிட் கேப், ஒரு ஸ்மால் கேப், ஒரு லார்ஜ் கேப். இது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு இது 60% இது 51% நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லாஸ்ட் ஒரு வருஷத்தில் கொடுத்துருந்த ப்ராஃபிட் கொடுத்துருந்த ஒரு ஃபண்டு தான். அதோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்ம இதில் வந்து நம்ம போட்டு வந்திருப்போம். வாரத்தில் வந்து நம்ம எடுத்து அதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். இதுதான் அதோட ஸ்க்ரீன்ஷாட்டு. மியூச்சுவல் ஃபண்டு மிட் கேப்பு இது 60%, இது 15% லார்ஜ் கேப், அப்புறம் இது வந்து 50%, 50.8. அதாவது 3மே வந்து அந்த ஒரு வருஷத்தில் கடந்த ஒரு வருஷத்தில் வந்து அதிகமாக கொடுத்துருந்துச்சு. இது டிசம்பர் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட். இப்போ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஒரு சில இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஆட்டோ பேஸு, பேங்க் பேஸு, அப்புறம் அல்கமில் வந்து பார்ஷியலாக க்ளோஸ் பண்ணிக்கிறோம். 5 ஸ்டாக்கில் 2 ஸ்டாக்கு மட்டும் இருக்குது, 3 ஸ்டாக்கை க்ளோஸ் பண்ணிட்டோம். அதனால தான் வந்து 13.44% காட்டுது. ஆனால் அண்ட் ஆவரேஜாக ஒரு 9% வந்து நம்ம வந்து அல்கம் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். மண்டே வந்து இதே ஒரு ரேட்டில் ரொம்ப டவுனாக இல்லை அப்படின்னா அந்த ரேட்டில் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் இதையும். அப்புறம் எஸ்பிஐயில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 4 ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் சக்தி சுகர் வந்து 210 வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான அப்டேட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம். இது சைடில் இருக்கிறது வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டோட ஸ்க்ரீன்ஷாட்டு. அதை தான் அந்த வேல்யூஸை தான் மேலே அப்டேட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து கிட்டத்தட்ட 5% வந்து இருக்குது நம்ம இந்த ஓவரால் வேல்யூவில் நம்ம பார்த்தது. இது நம்ம ப்ராஃபிட்டான போன வாரம் என்னத்தெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கான
எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு. அல்கம், ஏஷியன் பெயிண்ட், ஆட்டோபீஸ், பேங்க் பீஸ் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணுது. இல்லை ஏஷியன் பேஸ் ஒரு 2 க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். அது வந்து ஒரு 11.68 கிட்ட. அல்கம் வந்து 5.58 காட்டுது. ஏன் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு வாங்கின ஸ்டாக்ஸு, அதுக்கப்புறம் வாங்கினது அது. அதனால் அதான் ஆவரேஜாக சொல்லும்போது ஒரு 9% வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இது கீழே இருக்கிறது நம்ம போர்ட்டலில் இருந்து நம்ம காப்பி பண்ண டேட்டா. இதைத்தான் நம்ம மேலே வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். இதுதான் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோட இது. க்ளோஸ்டு பொசிஷன் வந்து நான் அப்போ சொன்ன அந்த இது எல்லாத்தையும் நம்ம இதில் அப்டேட் பண்ணிக்கிறோம். அல்கம், ஏஷியன் பெயிண்ட், ஆட்டோபீஸ், பேங்க் பீஸ் இதெல்லாம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுது. இந்த வாரம் க்ளோஸ் பண்ணுது. இப்போ சார்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா போன தடவை வந்து நான் சில சார்ட்ஸ் வந்து காமிச்சிருந்திருப்பேன். அதில் வந்து திருப்பி கண்டினியூஸாக காட்டுறேன். அல்கம் போன வாரம் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன இன்னொரு புல்லிஸாக சின்னதாக ஒரு க்ரீன் கேண்டில் வந்து போட்டிருக்குது. எஸ்கார்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து மேலே போக போதா கீழே வந்து உள்ள போதா அப்படிங்கிற மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய டைம் இருந்துச்சு. அதில் வந்து மேலே தான் வந்து நல்ல ஒரு அப்வர்டு மூவ்மெண்ட் வந்துச்சு. ஆனால் மேலே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர்னால இப்போ ஒரு பெரிய விக் வச்ச மாதிரி இருக்குது. இது நம்ம வந்து அடுத்தடுத்த வாரங்களில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் பொதுவாக இது வந்து மேலே கண்டினியூ தான் ஆகணும். இது பாலாஜி பஜார். இது இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் வச்சுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி இன்னும் பார்த்தா அதுக்கு மேலே இன்னொரு ஒரு க்ரீன் கேண்டில் வச்சுக்கு. இது பாலாஜி பஜார். இது ஐபிசிஏ லேபு. இது இந்த லைனில் வந்து இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு போன தடவை வந்து அந்த லைனில் இருந்துச்சு. எதுவும் க்ரீனும் கொடுக்கல. இதுக்கு முன்னாடி பார்த்த 2 ஸ்டாக் மாதிரி இதில் வந்து அதுக்கு இந்த வாரம் வந்து ஒரு க்ரீன் கேண்டில் வந்து வச்சுக்குது. HCL டெக்கு போன வாரமே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. அந்த லைன் மேலே தான் இன்னமும் இதாகிட்டு இருக்குது. இந்த தடவை ஒரு ரெட் கேண்டில் வந்து அது வச்சுருக்குது. இந்த லைன்லேருந்து அது மேலே கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எஸ்பிஐ பேங்க்கு மேலே அப்பர் லிமிட்டில் வந்து இதாகிட்டு இருந்துச்சு. இது பிரேக் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த தடவை வந்து அது வந்து ஒரு க்ரீன் கேண்டில் வச்சுக்குது. இன்னும் அந்த லைன்லேயே தான் இன்னும் 2 வாரம் கூட போகலாம். அதுக்கப்புறம் தான் அது வந்து மேலே போகுதா அப்படிங்கிறது வந்து முடிவெடுக்கும். அப்படி இல்லைன்னா கீழே வந்து திருப்பி இந்த சப்போர்ட்டை திருப்பி டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த லைன் போகும். இது டாடா மோட்டார்ஸ். இது ரொம்ப பெரிய ஃபால். மேலேருந்து ரொம்ப பயங்கரமாக கீழே வந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி லேசாக ஒரு அப்போர்டு மூவ்மெண்ட் ஆகி பிரேக் அவுட் ஆன மாதிரி காமிச்சு திருப்பி வந்து கீழே இதாக இருக்குது. இப்போ இது கண்டினியூஸ் ஆச்சு அப்படின்னா இங்கனக்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் எங்கே போகும் அப்படின்னு முடிவு எடுக்கலாம். இந்த ட்ரெண்டை க்ளோஸ் பண்ண அது பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்குது ஒரு கேப் அப் ஆகி. ஆனால் அதை வந்து செல் பண்ணி அந்த லைனுக்குள்ளேயே திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் டாடா மோட்டார்ஸ். குஜராத் ஃப்ளோரோ கெமிக்கல். இந்த ஸ்டாக் வந்து நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இது ஒரு ட்ரையாங்கிளுக்கு மேலே இன்னொரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு. இது இங்கேருந்து கூட திருப்பி இன்னும் கண்டினியூ ஆகலாம். ஆனால் இதோட ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ரொம்ப மேலே போகும்போதும் பயங்கரமாக மேலே போய் ஏதோ மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி தான் அந்த பேட்டர்ன் எல்லாமே இருக்குது. அதனால் இதை க்ளோஸ் பண்ண பிறகு நான் திருப்பி இதை வாங்குகிற ஐடியா இல்லை. ஆனால் புதுசாக வாங்குறவங்க இதை வந்து வாங்காமல் இருக்கிறது நல்லது. அப்புறம் எல்டிஎம் என்ட்ரி. இது இந்த ஸ்டாக்ஸில் நம்ம ஏற்கனவே ஒரு 27-28% வந்து ப்ராஃபிட் பார்த்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம். கீழே வந்துட்டு திருப்பி மேலே இந்த லெவல் மேலே போகும்போது இந்த இதில் வந்து நம்ம ப்ராஃபிட் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் திருப்பி கீழே வரும்போது நம்ம வந்து வாங்கியிருந்தோம். அது இப்போ திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் மேலே வர ஆரம்பிக்குது. இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா திருப்பி மேலே இருக்கக்கூடிய லைனுக்கு வந்து போகிறதுக்காக அது முயற்சி பண்ணுவோம். இதுக்கு நடக்கிறதுக்கு இன்னும் டிசம்பர் வரைக்கும் ஆகலாம். அது வரைக்கும் நம்ம ஐடி ஸ்டாக் எல்லாமே வந்து ரொம்ப கீழே தான் இருக்குது. அதனால் அதை ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். டிசம்பருக்குள்ளே ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கடைசியாக நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணிக்கிறது டிசிஎஸ். இது வந்து ரொம்ப நல்ல ஒரு இடத்துல வந்து நிற்கின்னு தான் சொல்லுவேன். கீழே இருந்து இதாகிட்டு திருப்பி பழைய சப்போர்ட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் முன்னாடி வந்து எந்த இடத்துல நின்றுச்சோ அங்கேயே வந்து நின்றுருக்குது. இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 50 பாயிண்ட் கீழே போகலாம் அதிகபட்சம். ஆனால் அங்கேருந்து திருப்பி ஒரு நல்ல ரேட்டு இங்கேருந்து ஒரு வருஷம் ஹோல்ட் பண்ணாலே பழைய லெவலுக்கு போகும்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிறது. யாராவது புதுசாக வாங்கணும்னு நினைக்கிங்கன்னா டிசிஎஸ் வாங்குறது வந்து நல்லது. இதான் இன்றைக்கி உள்ள அப்டேட்டு, இந்த வாரத்துக்கான அப்டேட்டு. நன்றி.